ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம குப்தர்களுடைய தொடர்ச்சியாக இரண்டாம் சந்திரகுப்தரை பார்க்க போகிறோம். இவர் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர் இருப்பார் இல்லையா, அவரோட சன்னா வர்றவர் தான் இந்த இரண்டாம் சந்திரகுப்தர். ஸோ இவருக்குன்னு கொஞ்சம் பட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. நேம் வந்து நம்ம கூற்று காரணம் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து இப்போ விக்ரமன் அப்படின்ற பேரோ அல்லது தேவகுப்தன் அப்படின்ற பேரோ வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா அது யாருமே கிடையாது, இரண்டாம் சந்திரகுப்தன் தான். ஸோ விக்ரமன், விக்ரமாதித்தன், சிம்ம விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன் இதெல்லாம் வந்து இவருக்குன்னு கொடுக்கக்கூடிய பட்டங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சாகரி அப்படின்ற பேரும் வந்து கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா சாகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள தோற்கடிச்சனால தான் வந்து இவங்களுக்கு சாகரி அப்படின்ற பட்டமும் வந்து கொடுக்கப்படுது. ஸோ தேவகுப்தன், தேவ அப்படின்னாலே கடவுள் தான். தேவன் அப்படின்றது, தேவர் அப்படிங்கிறது நம்ம காடை தானே சொல்லுவோம். ஸோ கடவுள் வழிபாட்டில் ரொம்ப தீவிரமாக இருந்தனால தெய்வீக கோட்பாடு இருந்ததுனாலையும் இவருக்கு தேவகுப்தன், தேவராஜன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விக்ரமன், விக்ரமாதித்தன், சிம்ம விக்ரமன், சாகரி, தேவகுப்தன், தேவராஜன். இவர் விக்ரமாதித்தனுடைய நாயகனாக வந்து இவர் தான் இருப்பார். ஸோ விக்ரம் ஊர்வசியம் அப்படின்ற ஒரு இதுவும் வரும். ஸோ இவர் வந்து சாகர்களை தோக்கடிச்சனால சாகரி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் யாரை மனம் பண்ணாங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ணது வந்து குபேர நாகரி அப்படின்ற ஒரு நாக இளவரசியை தான் வந்து திருமணம் பண்ணியிருக்கிட்டாங்க. ஸோ அந்த நாக இளவரசி வந்து எதை சேர்ந்தவங்கன்னா குபேர நாகரி, அவங்களுடைய நேம் வந்து குபேர நாகரி. ஸோ இரண்டாம் சந்திரகுப்தருடைய ஒய்ஃப் நேம் வந்து இப்போல்லாம் ஒய்ஃப் நேமு, தம்பி நேமு அப்படியெல்லாம் கேட்குறாங்க. ஸோ ஒய்ஃப் தான் வந்து யாருன்னா குபேர நாகரி. இவங்க எந்த வம்சத்தை சேர்ந்தவங்கன்னா நாக இளவரசி அப்படின்ற வம்சத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய டாட்டர் தான் யாருன்னா பிரபாவதி அப்படின்றவங்க. ஸோ இவங்க வந்து வாகட இளவரசன், இவங்க ஃபேமிலி வந்து நாக இளவரசியாக மாறிடுச்சு. இவங்க மேரேஜ் பண்ணுறது வந்து வாகட இளவரசன், அவங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுடைய அவையில் இருந்தவங்கெல்லாம் யாருன்னா நவரத்தினங்கள். அது யாருடைய அவைன்னு கேட்டாங்கன்னா அதுவும் இவருடைய அவை தான். அப்புறம் அஸ்வமேத யாகம் வந்து நடத்தியிருப்பாருன்னு நினைக்கிறேன், அது டவுட்டாக இருக்குது. முதலாம் சந்திரகுப்தரா இரண்டாமான்னு தெரியல. ஸோ நவரத்தினங்கள் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர். ஸோ அலகாபாத் அப்படின்னாலே வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் தான். இவருடைய அவை புலவராக இருந்தவர் காளிதாசர். அகராதி அமரசிம்மர், மருத்துவம் தன்வந்திரி அப்படின்னு ஒரு 9 நவரத்தினங்கள் வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் வந்து பாகியான் குறிப்புகள். ஸோ இதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கக்கூடிய மேஜர் பாயிண்ட்ஸு. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.